உங்களுக்காக ஒரு வசனம். நீதிமொழிகள் 6:16 முடிய. ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. கடவுள் வெறுப்பது மனிதர்களை அல்ல, மாறாக அவர்களின் பாவங்களையும் பாவமான செயல்களையுமே ஆண்டவர் வெறுக்கிறார். இருமாப்புள்ள பார்வை என்பது அகந்தையான பார்வை. தன்னை மட்டும் பணத்தின் அடிப்படையிலோ அல்லது பதவி, புகழ், பெருமை ஆகியவற்றின் மூலம் தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை தாழ்வாக பார்க்கும் ஆணவமுள்ள பார்வையை ஆண்டவர் வெறுக்கிறார். மேலும் பொய்யுரைக்கும் நாவு. சில பேர் எப்பொழுதும் உண்மையையே மறைத்து பொய்யை மட்டுமே பேசுவார்கள். இன்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் இயேசுவுக்காக உண்மையை பேச இன்று மனம் மாறினார். ஆண்டவர் இயேசு, நான் அவர்கள் கேட்பதை இன்று கொடுப்பேன் என்கிறார். மேலும் குற்றமில்லாரை கொல்லும் கை. சில பேர் தாங்கள் செய்த தவறை மறைத்து அநியாயமாக ஒரு குற்றமும் செய்யாதவர் மேல் பழியை சுமத்தி அவர்களை தண்டிப்பர். வேலை செய்யும் இடத்தில் அல்லது குடும்பத்தினாலும் சரி, சமுதாயத்திலும் சரி, இவ்வாறு செய்பவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். இவர்கள் ஆண்டவரிடமிருந்து கேட்டு எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்க முடியாது. பாவத்தை விட்டு மனம் மாறினால் ஆண்டவர் அவர்கள் மேல் நிச்சயம் இரக்கம் காட்டுவார். சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம். சில பேர் எப்பொழுதும் பிறர் உடைமைகளின் மேல் ஆசைப்பட்டு அவற்றை அவர்களிடமிருந்து பறித்து கொள்ள பெரிய பெரிய சதி திட்டங்களை தீட்டுவர். பிறர் மனைவியை அல்லது பிறர் கணவனை அல்லது பிறர் குழந்தைகளை பிறர் சொத்தின் மேல் ஆசைப்பட்டு பிறரது உடைமையை கவர்ந்து கொள்ள பல சதி திட்டங்களை தீட்டுவர். ஆனால் ஆண்டவர் அவர்களின் சதி திட்டங்களை எல்லாம் தோல்வியுற செய்வார். கடவுளிடம் நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டால் உங்களின் ஒரு சிறு துரும்பை கூட அவர்களால் அசைக்க இயலாது. ஆனால் அவர்கள் வீட்டை தீமை சூழ்ந்து திருப்பி தாக்கும். தீங்கிழைக்க விரைந்தோடும் கால். மற்றவர்களின் குடும்பத்தை அழிக்க மாய மந்திரங்களை செய்து மற்றவர்களின் குடும்பத்தை அழிக்க விரைந்தோடுபவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். கோபம், பொறாமை போன்ற சாத்தானின் தூண்டல்களுக்கு ஆளாகி மற்றவர்களின் புகழ், செல்வம், மனைவி, கணவன், குழந்தைகள் என அழகாக இருப்பதை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு அடுத்தவர்களின் குடும்பத்தையே அழிக்க மாய மந்திரங்கள், செய்வினை போன்றவற்றை தவறானவற்றை செய்கின்றனர். இதனால் அவர்களே ஒரு நாள் அழிந்து போவர் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. ஆண்டவர் இவற்றை முற்றிலும் வெறுக்கிறார். மேலும் பொய்யுரைக்கும் போலி சான்று. மேலும் பல பேர் நல்லவர்களை அழிக்க நீதிமன்றங்களுக்கு சென்று பொய் சாட்சி சொல்லவும் தயங்குவதில்லை. இதனால் தவறே செய்யாதவர்களின் வாழ்க்கையே அழிகின்றது. இவற்றை ஆண்டவர் முற்றிலும் வெறுக்கிறார். பொய்யுரைக்கும் போலி சான்று. தாங்கள் நல்லவர்கள் என வேஷமிட்டு அடுத்தவர்கள் தான் அனைத்து தவறையும் செய்கிறார்கள் என பல பொய்யான சான்றுகளை கூறி தாங்கள் செய்த தவறை உணராமல் இருப்பது ஆண்டவர் வெறுக்க காரணம். மேலும் நண்பர்களிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். நல்ல நண்பர்கள் இருவரிடம் சென்று தவறான புரிதலை உண்டு பண்ணி இருவருக்கிடையும் சண்டை மூட்டிவிடும் செயலை ஆண்டவர் வெறுக்கிறார். எனவே அவ்வாறு குற்றம் புரிபவர்கள் தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் வந்தால் ஆண்டவர் இயேசு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாவங்களை நான் விட்டு விடுவேன் என சொன்னாலே சாத்தான் அவர்களை விட்டு விடுவான். தூய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து அவர்கள் மனதில், உடலில் நல்ல சுகத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமாய் காத்து புது வழியில் நடத்திடுவார். இந்த தீமையை விட்டுவிட்டு இயேசுவிடம் வாருங்கள். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, சமாதானம், அமைதி, உண்மை, தாழ்ச்சி, பணிவு இவற்றின்படி வாழவே நம் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். இவையே நம் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பிடிக்கும்.